நாம் எல்லாருமே நம்மளோட லைஃப்பில் ஒரு பாயிண்டில் நமக்கு இருக்கிற கோவங்கள்னாலையோ வருத்தங்கள்னாலையோ கொஞ்சம் மோசமாக ரியாக்ட் பண்ணியிருப்போம். அதை யாராச்சும் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, நானும் மனுஷன் தானே, எனக்கும் கோவம் வரும், எனக்கும் வருத்தம் இருக்கும், எனக்கும் கண்ணீர் வரும் அப்படின்னு சொல்லி அவுட் பஸ்ட் ஆகி கத்தக்கூட செய்வோம். இது மனுஷ இயல்பு. எவ்வளோ பொறுமைசாலியாக இருந்தாலும், எவ்வளோ மெச்சூர்டான பர்சனாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அவங்களையும் தாண்டி அவங்களோட கோவமோ வருத்தமோ ஏதோ ஒரு எமோஷன் அவங்களையும் தாண்டி வெளியில் வரதான் செய்யும். நம்மளோட லைஃப்பில் மேக்ஸிமம் ஆஃப் டைம் நம்மளோட மாம்ச சிந்தைக்கு தான் இடம் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, நாம் எல்லாருமே இந்த மாம்சத்துக்குள்ளே பிணைக்கப்பட்டவர்கள். பட் நிறைய விஷயங்கள் நம்ம யோசித்து பார்த்தோம்னா, நாம் கடவுள்கிட்ட கேட்டு கடவுளுக்கு இது பிடிச்சிருக்கா, கடவுளுக்கு இது சித்தமா அப்படின்னு யோசிக்கிறத காட்டிலும், எனக்கு இது ஓகேவா, எனக்கு இது கரெக்டாக இருக்கா, எனக்கு இது பிடிச்சிருக்கா, இப்படின்னு தான் நாம் நிறைய விஷயங்கள் யோசிக்கிறோம். இதுதான் நம்ம மாம்சத்துக்கு கொடுக்குற இடம். இதுதான் நம்ம செய்கிற சின்ன விஷயம், இவ்வளோதானே அப்படின்னு நினைக்கிற அந்த விஷயம் கூட நம்மளை பாவத்துக்கு நேராக வழி நடத்தும். ஏன் அப்படின்னா, ரோமர் 8:6 சொல்லப்பட்டிருக்கு, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. நாம் எப்போ மாம்ச ரீதியாக சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ அது மரணத்துக்கு ஏதுவான வழியாக தான் இருக்கும். எது நம்மளை மரணத்துக்கு நேராக கொண்டு போகும்? அதுவும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம். நாம் பாவம் செய்யும்போது நம்மளோட காரியங்கள் எல்லாமே நம்மளை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக தான் வழி நடத்தும். ஆனால் அதே இது நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சடி நமக்குள்ள வாசமாக இருக்கிற பரிசுத்த ஆவியின்படி நாம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த காரியம் ஜீவனும் சமாதானமாக இருக்கும். அதாவது அந்த காரியத்தினால நமக்கும் ஒரு சந்தோஷமான, ஒரு பீஸ்ஃபுல்லான, லைவ்லியான லைஃப் கிடைக்கும். அதே மாதிரி அது மித்தவங்களுக்கும் ஒரு சமாதானத்தை கொடுக்கும். நாம் எப்போ கிறிஸ்து இயேசுல நம்பிக்கையை வச்சு, அவர் என்னுடைய தேவன், அவர் எனக்குள்ள வாசமாக இருக்கிறாரு, அவருடைய ஜீவனை எனக்காக அவர் தந்தார், என்னோட வாழ்க்கையை நான் அவருடைய ஜீவனுக்குள்ளாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எப்போ நம்மளோட லைஃப்பை நம்ம அவர் கையில் கொடுக்குறோமோ அப்போ நம்மளால் இந்த உலகத்தில் ஒரு ஹோலியான, ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை கண்டிப்பாக வாழ முடியும். சின்ன சின்ன விஷயத்தில் கூட நான் எந்தெந்த காரியத்தில் எல்லாம் கடவுளை விட்டு மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்குறேன் அப்படின்னு யோசித்து இனி நம்ம லைஃப்பில் வர ஒவ்வொரு செகண்டையும் நம்ம ஹோலியாக கடந்து வரலாமா?